கிருஷ்ணருக்கு காளிங்கனின் விஷத்தால் எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்று கோகுல மக்கள் நினைத்தனர். அன்று இரவு கிருஷ்ணன் வரும் வரை விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக யமுனை நதிக்கரையில் பழைய சருகு குப்பைகளை கொளுத்தி கண் விழித்தபடி இருந்தனர். மேலும் பறை இசைத்தனர். இந்த நிகழ்வின் எதிரொலியாய் ஒவ்வொரு போகிக்கும் நாம் பழைய பொருட்களை எரித்தும் பறையடித்தும் மகிழ்கிறோம். இன்னொரு கதையும் கூறப்படுகிறது. யாதவர்கள் ஆண்டுதோறும் நல்ல மழை பெய்ய வேண்டும் என வேண்டி இந்திரனை பூஜிப்பார்கள். ஒரு சமயம் கிருஷ்ண பகவான் நமக்கும் நம்முடைய பசுக்களுக்கும் ஆதாரமாக விளங்குவது கோவர்த்தனகிரி மலைதான். எனவே நாம் கோவர்த்தனகிரி